கதையுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய இன்னர்வியர்லாம் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்ல குளிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப கதை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கதை ஓபன் ஆகுது. ஸோ அதுல நம்ம ஹீரோ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்துட்டு குட் மார்னிங் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி இவ்வளோ பெரிய வயசு இருக்கிற ஒரு பையன் எனக்கு வந்துட்டு அப்பா ஆனா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சரியான வேலை கிடையாது, ஹீரோயினுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, ஆனா கூட ஒரு தங்கச்சி இருக்கான். ரெண்டு பேருடைய செலவுங்களையும் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின் பார்ட் டைமா நிறைய ஒர்க் பண்றாங்க. சோ ஆனா அதுல வர காசு பத்தலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது ஒரு புது வேலை கிடைச்சா சொல்லுன்னு சொல்லிட்டு போன்ல பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா வீட்டு ஓனர் வெளியே நின்று கத்திட்டு இருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமா வீட்டு வாடகை கூட கொடுக்காம வெளியே இருந்து பூட்டிட்டு உள்ள இருக்காங்க போல இருக்கு. இப்ப வீட்டு ஓனர் செமையா கத்துறாங்க, ஒரு வாரத்துல ஒழுங்கா வீட்டை காலி பண்ணுன்னு. ஹீரோயினும் வேற வீடு போறதுக்காக ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா அதோடைய ரெண்டுமே ரொம்ப அதிகமா இருக்கு, அஃபோர்ட் பண்ண முடியல. இப்ப ஹீரோயின் வந்துகிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய தங்கச்சி அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட கத்திட்டு இருக்கான். எதுக்காகனா அந்த ஃப்ரெண்டுக்காரங்கெல்லாம் உனக்கு அப்பா கிடையாது, கூடவே உனக்கு டென்ட்டும் கிடையாது, நீ எப்படி ஸ்கூல் வந்துட்டு இதுக்கு வருவ, அதாவது ட்ரிப்புக்கு வருவேன்னு சொல்ல ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்க இவங்க எனக்கு டென்ட் இல்லைன்றாங்க, அப்பா இல்லைன்னு சொல்றாங்கன்னு ஹீரோயின் உனக்கு டென்ட் தானே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல டென்ட் வாங்கி கொடுத்துருவீங்க, இவளுக்கு அப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம அந்த பிள்ளைங்களை வந்துட்டு துரத்தி பிடிச்சு கத்திக்கிட்டே இருக்கக்குள்ள ஐயோ இந்த அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் ஓடிட்டேன். இப்போ ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாங்க கெஃபேல. இவங்க கிட்ட தான் நம்ம ஹீரோயின் போன்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க. இங்க பாரு உனக்கு வந்துட்டு இந்த சம்பளம் பத்தலனா நம்ம ஏதாவது வேற ஏதாவது ஜாப் பார்க்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, அதுக்காக வந்துட்டு உன் தங்கச்சி கிட்ட நீ கோவம் எல்லாம் படாத, அவளை வந்துட்டு நீ சமாதானப்படுத்து, அவளுக்கு டென்ட் தானே ஏதாவது வந்துட்டு பண்ணி வாங்கி கொடுன்னு சொல்ல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ல சரி ஓகே நாங்க வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் வச்சிருக்கேன், நீ அதை எடுத்துட்டு போய் உன் தங்கச்சி கொடுத்து சமாதானப்படுத்து போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கிருந்து அனுப்ப. இப்போ ஹீரோயினுடைய தங்கச்சி வீட்டுக்கு வர வழியில ஸ்கூலை விட்டு அப்போ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்பா பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஹீரோ தான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு இல்லையா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இப்போ அங்கேருந்து வெயிட்டர் வந்து ஏன் பாப்பா இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா இங்கேருந்து போன்னு சொல்ல ஹீரோ ஏன்பா சின்ன பிள்ளைங்களை திட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஒன்றும் இல்லை சார் இந்த பிள்ளை வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோ உடனே என்னம்மா உனக்கு வந்துட்டு சிக்கன் வேணுமா, வா நான் வேணா வாங்கி தரட்டுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் இந்த வெயிட்டர் திட்டான்ற கடுப்புல ஆமா சிக்கன் வேணும்னு ஹீரோ கிட்ட தலையாட்ட. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டே ஃப்ரைட் சிக்கன்லாம் ரொம்ப ரேட் அதிகமாச்சு, ஓனர் ஏதாவது திட்ட போறாங்க, நீ காசு கொடுத்துட்டியான்னு கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஆமாமா நான் காசு கொடுத்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் தங்கச்சியை சமாதானப்படுத்துன்னு சொல்ல வீட்டுக்கு வந்த தங்கச்சி கிட்ட சாப்பிட்றேன்னு சொன்னா அவெல்லாம் நான் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், அக்கா உனக்கு அப்பா இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்காக்கான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சின்ன குழந்தையாச்சேன்னு ஆமாடி எனக்குமே அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்ல அப்போ உனக்கு அப்பா இருந்தா உனக்கு ஓகேவா அப்படின்னு அவ சிரிச்சுக்கிட்டே கேட்க ஹீரோயின் அப்பா இருந்தா யாரடி வேணான்னு சொல்ல போறா, அப்பா இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்டும் ஹீரோயினை பாக்கிறதுக்கு கெஃபேக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சார் எனக்கு ஒர்க் இருக்கு சார்ன்னு சொல்ல ஹீரோ நான் உங்களுக்கு வேணா பே பண்ணிடுறேன் தயவு செஞ்சு வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு அவனுடைய ஐடென்டிட்டி எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்க ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன என்கிட்ட பேசணும் சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ண ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து நான் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம், நீங்க தான் அப்பாவை தேடிட்டு இருக்கீங்களாமேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சார் வளர்றீங்கன்னு சொல்ல நேத்து நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சிக்கு ஹீரோ சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இந்தமா ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் சாப்பிடுமான்னு சொல்ல அட எனக்கு கூட ஃப்ரைட் சிக்கன்லாம் வேணான்னு சொல்ல அப்புறம் எதுக்குமா வெளியே நின்று ரெஸ்டாரண்டை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல அட அங்க ஒரு அப்பாவும் பொண்ணு வந்தாங்க, எனக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு அப்பா இருந்தா நான் ஆசையா இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப இது கஷ்டமா இருந்தது, எனக்கு அப்பா அம்மா இல்ல அதனால தான் நான் வெளியே நின்னா வந்துட்டு அந்த அப்பாவையும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கு கஷ்டமாயிடுது, என்னமா சொல்ற உனக்கு அப்பா அம்மா கிடையாதான்னு சொல்ல ஆமா எனக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ உடனே அப்ப உனக்கு அப்பாவா நான் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த குட்டி பொண்ணு ஓகே ஓகே கண்டிப்பா இருக்கலாம், அப்ப நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பா என்ன பண்ற கான்ட்ராக்ட போட பாத்தீங்களா சார் இந்த வயசுல கான்ட்ராக்டா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிண்டல் பண்ண எதுவுமே பிளான் பண்ணி பண்ணும் இல்ல பாஸ்ன்னு சொல்ல இப்ப ஹீரோ அதே பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து உங்க தங்கச்சி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறாங்க, என்ன சார் அவதான் சின்ன பொண்ணுனா அவ சொன்னதை கேட்டு நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோ இப்ப அவன் பக்கத்துல இருக்க விஷயத்த சொல்றான். ஹீரோவுடைய பாட்டி சொத்தை வந்துட்டு பரம்பரையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய பொன் குழந்தைங்க பேர்ல தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி உயில எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹீரோ மட்டும் தான் ஒரே பையன், பொன் குழந்தை இல்லாதனால இப்ப அந்த சொத்து ஃபுல்லாவே ஹீரோவுடைய அங்கிளுக்கு போக இருக்குது. ஆனா நம்ம ஹீரோவுடைய அங்கிளா சரியான 420 இப்ப அந்த சொத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இப்ப தனக்கு ஒரு பொண்ணு வேணும் இல்லையா, ஆனா ஹீரோக்கு கல்யாணமே ஆகல, அதனால வந்துட்டு இந்த மாதிரி 1 மந்த்துக்கு மட்டும் நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், நீங்க 1 மந்த்துக்கு மட்டும் வந்துட்டு உங்க தங்கச்சியும் நீங்களும் என்னுடைய வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்க, உங்க தங்கச்சி தான் என்னுடைய வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் கான்ட்ராக்ட் பிரகாரத்துல காமிச்சு என்னுடைய சொத்தெல்லாம் நான் வாங்கிப்பேன், நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல ஹீரோனுக்கு சமஷாக் ஆகுது, என்ன சார் நீங்க பைத்தியமா ஏதோ பொண்ணுன்றீங்க கான்ட்ராக்ட்ன்றீங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா இங்க பாரு ஏதோ லூஸ் தரமா பண்ணி வச்சிடாத, கான்ட்ராக்ட்ல எல்லாம் எதுவும் சைன் போட்டுறாத, உனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன், எங்க வீட்டுல வந்து தங்கன்னு சொல்ல
ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோடைய வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயினுடைய தங்கச்சி வா இந்த வீடு செம்ம பெருசா இருக்குன்னு சொல்ல ஹீரோ நீங்க மேல தங்கிக்கோங்க நான் கீழே தங்கிக்கிறேன்னு சொல்ல நீயுமே இந்த வீட்டுல தான் தங்குவியான்னு கேட்க ஹீரோ ஆமா நானுமே இந்த வீட்டுல தான் தங்கி ஆகணும் ஏன்னா கான்ட்ராக்ட் பிரகாரம் இந்த வீடு தானே வந்துட்டு இந்த வீட்டுடைய அட்ரஸ் தானே இருக்குன்னு சொல்ல தங்கச்சிக்காரி உடனே வந்துட்டு அக்கா என்னுடைய ரூம் சூப்பரா இருக்கு வான்னு சொல்ல இப்ப ஹீரோனுக்கு வேற வழியே இல்லை ஹீரோ கூட ஒரே வீட்டுல தங்கி ஆகணும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் இந்த குட்டி பிள்ளை என்ன பண்ணிருக்குன்னா ஹீரோ கூட கான்ட்ராக்ட்லாம் போட்டு முடிச்சு ஹீரோ கிட்ட இருந்து சைன்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு அக்காவும் இருக்கான்னு சொல்ல ஹீரோ என்ன அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருப்பா. அசிஸ்டன்ட் கார பட்டிங்களா இந்த குட்டி சத்தா எப்படி வந்துட்டு ட்ரிக்டா நம்மள ஏமாத்திருச்சுன்னு சொல்ல இப்ப அதுக்கு அடுத்த நாள் தான் ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்டும் ஹீரோயினை பார்க்க போயிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினுடைய பிளாஷ்பேக். இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுல தானே இருக்காங்க. ஹீரோடைய தங்கச்சி நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி வெளியே வந்துட்டு ட்ரிப்புக்காக ஸ்கூல் ட்ரிப்புக்காக 2 நாளைக்காக போயிடுறா. ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு உட்கார வைக்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் லாண்ட்ரிக்கு துணி போடுறப்ப ஹீரோடைய ட்ரௌசரையும் போட்டிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ இங்க பாரு என்ன அனுமதி இல்லாம என் ட்ரௌசர் எல்லாம் தொடாதன்னு ஹீரோ கத்திருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பீஸா எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை எடைக்கி போட்டு காசு வாங்கி கொஞ்சம் செலவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலான்னு. ஆனா அதை எடுத்து ஹீரோ வந்துட்டு தூர போட்டாம்பல இருக்கு குப்பன்னு நினைச்சு அதனால ஹீரோயின் ஹீரோவை கத்தி விட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கக்குள்ள ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கத்தி கத்தி போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா செம்ம கடுப்பாவுது. என்னமா நீ எப்ப பாரு இந்த மாதிரி கத்தி கத்தி பேசிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியா பேசுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிருப்பான். ஹீரோயினும் சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒத்து போவாத சில விஷயம் எல்லாம் இருக்கறனால உன் திங்ஸ் நான் தொட மாட்டேன் என் திங்ஸ் நீ தொடாதன்னு சொல்லிட்டு உட்காந்து இவங்க 2 பேருமே தனியா கான்ட்ராக்ட போட்டுட்டு இருக்க. ஹீரோயினுடைய தங்கச்சி மெசேஜ் பண்றா எனக்கு அப்பா கால் பண்ணி பேசினார் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போய் என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு அப்பாவா இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ குளிச்சுட்டு அப்பதான் வெளியே வந்திருப்பான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய ரூம் கதவுல ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயந்துகிட்டே அந்த பூச்சி அடி ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதுன்னு ஹீரோயினோட கையை பிடிக்க நம்ம ஹீரோயினா டே என் கையை விடுறா எனக்குமே பூச்சினா ரொம்ப பயண்டான்னு சொல்ல ஹீரோ நியூஸ் பேப்பர்லாம் சுருட்டி எடுத்து வா நம்ம 2 பேருமே அதை போய் மர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. பட்டாம்பூச்சி ஓடிடுது. ஆனா இவங்க 2 பேருமே பெட்ல வந்துட்டு தவறுதெல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு பட்டாம்பூச்சி அடிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு தெரியுமா பாடுபட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கேட்கறான் என்ன நாங்களா உன் தங்கச்சி தான் ட்ரிப்புக்காக வெளியே போயிருக்கா அப்புறம் நீ யார் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட மறைச்சிட்டாங்க போல இருக்கு ஹீரோடைய வீட்டுல இருக்கத. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட அப்புறமா பேசுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு பார்த்தா ஹீரோடைய அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நம்ம ஹீரோயின் நின்று பேசிட்டு இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட அங்கிளை பார்த்துட்டு என்ன அங்கிள் சடனா இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க சும்மா தான்ப்பா வந்தேன் அம்மா யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிட்டான் வந்துட்டு இப்ப பொய் சொல்லி ஆகணுமே அப்படின்றதுக்காக ஹீரோயினை வீட்டு வேலைக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அங்கிள் என்ன சொல்றான் வந்துட்டு இந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணு மாதிரி தெரியல சோ இவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிள் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்ல ஹீரோ சாரி கேட்கறான் சுச்சுவேஷன் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஹேண்டில் பண்றதுன்னு கான்ட்ராக்ட்லாம் போட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சொத்து என் கையை விட்டு போயிடும் எங்க பாட்டியுடைய வந்துட்டு பாரம்பரியமான கம்பெனி அதனால தான் நான் போய் சொல்லிட்டு நான் மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே சொல்லாம போயிட ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. இப்ப ஃப்ரெண்டுக்காரன் திட்டான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நான் சொல்லியுமே நீ போயிட்டு அவன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கான் அவன் யாரு என்னன்னே உனக்கு தெரியல நீ எப்படி கான்ட்ராக்ட போடுவேன்னு திட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி நான் என்ன பண்றது என் தங்கச்சி தான் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் அவளுமே 1 மாசம் அப்பாவுடைய வந்துட்டு ஒரு அரவணைப்புல இருக்கட்டுமே விடு நான் கண்டிப்பா 1 மாசத்துக்கு அப்புறமா நான் வெளியே வந்துருவேன்னு சொல்ல இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் வெளியே போயிட்டு ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா அதுல கொசு அடிக்கிற பேட்டு ஷாக் கொடுக்குற மிஷின்லாம் இருக்கு. ஹீரோயின் ஆமா அந்த பையன் என் பக்கத்துல வந்தா இந்த ஷாக் கொடுக்குற மிஷினை வச்சு நான் ஷாக் கொடுக்கணும் அதுதானே உன் மேல வேணா பிராக்டிஸ் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி விளையாடிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனும் சமாதானம் ஆயிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு 2 லேடிங்க வந்து ஏமா உன் தங்கச்சி நீ ஒழுங்கா வளர்க்கவே மாட்டியா எங்க பசங்களை வந்துட்டு அவ ஸ்கூல் ட்ரிப்பு போனப்ப புள்ளி பண்ணிட்டு இருக்கான் டீச்சர் கால் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. என் தங்கச்சி ஒண்ணு நான் அப்படி வளர்க்கலன்னு சொல்ல அம்மா அப்பா வளர்த்துந்தா நல்லா வளர்ந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு இதுங்க மட்டுக்கும் வாய்க்கு வந்தபடி பேச கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணா போன் எடுக்க மாட்டியான்னு ஹீரோயினை வந்து கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்ல இப்ப அந்த 2 லேடிங்க கத்திட்டு இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு போறா ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்துட்டு மிஸ்க்கு எனக்கும் கால் பண்ணாங்க சோ நானுமே வந்துட்டு அங்க இருக்க சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்தேன் ஒரு மாதிரி எங்களுடைய பொண்ணு மேல தப்பே கிடையாதுன்னு சொல்ல பொண்ணா நீ என்ன அந்த பொண்ணுடைய அப்பாவான்னு கேட்க ஹீரோ உடனே ஆமா நான் அந்த பொண்ணுடைய அப்பா தான் நான் எங்களுடைய கார்டியன் ஒழுங்கா இங்க இருந்து போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோ உன்னுடைய ஐடென்டிட்டியை காமிக்க ஐயோ பெரிய ஆள் பல இருக்கேன்னு சொல்லிட்டு சாரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வர ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றா என்னோட இன்னொரு வீடு இருக்கு அங்க போலாம் கொஞ்சம் வரியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஹீரோ கூட வெளியே போறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன வயசுல யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீட்டுல வச்சிருக்கான் போல இருக்கு. பாரா திங்ஸ் யூஸ் பண்ணவே ஒரு வீடு வச்சிருக்கான் நமக்கா இருக்கிறதுக்கு வீடே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வந்து பார்க்க ஹீரோ இங்க ஹீரோயினுடைய தங்கச்சிக்கு டென்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். ஏன்னா அவன் ஒரு டென்ட் வச்சிருக்கான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ
சொல்றான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, அன்னைக்கு உன்னை வேலைக்கார பொண்ணுன்னு சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ், எங்க பாட்டியுடைய சொத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, சொத்துக்காக ஆசைப்படல நானு, பட் இருந்தாலும் அது ஒரு கெட்டவங்க கையில போயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயினுமே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்கதா அந்த அசிஸ்டன்ட் போட்டோ எடுத்துக்கிறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய தங்கச்சியை கூட்டிட்டு வந்துறா. அப்பா இன்னைக்கு ட்ரிப் செம்மையா இருந்தது தெரியுமா, ட்ரிப் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு இவ பேசிட்டு இருக்கத கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பாத்துறான். பிளஸ் அதை வீடியோ எடுத்துக்கிறான், போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் குட்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்கேயோ வெளியே போறாங்க. ஹீரோ என்ன இவ்வளவு குட்டிய ட்ரெஸ் போட்டு எங்க போறேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஒன்னும் இல்ல, ஒரு வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி பார்த்து போயிட்டு சீக்கிரமா வா, ஏன்னா வந்துட்டு உன் தங்கச்சி வந்ததுல இருந்து நம்ம இன்னும் வந்துட்டு ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடல இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறா, என்ன பாஸ் நீங்க நடந்துக்கிறது பேசுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் கேட்க ஹீரோ இல்லையே நான் நார்மலா தானே இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ், பாருங்களேன் உண்மையாவே ஒரு குழந்தைக்கு அப்பா ஆனா எப்படி ஆயிடுவீங்களோ அதே மாதிரி ஆயிட்டீங்க, பாருங்க போன் கேஸ் பின்னாடி பாபி டால்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்க்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய போட்டோவை வெளியே வந்துட்டு மீடியால லீக் பண்ணி விட்டுட்டா அந்த அசிஸ்டன்டும் அங்கிளும் சேர்ந்து போல இருக்கு. ஹீரோயின் தான் ஒய்ஃப், அந்த குட்டி குழந்தை ஹீரோடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வராங்க பாருங்க. அப்ப அவங்களுடைய ஹீல்ஸ்னால அவங்களால நடக்க முடியல. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஓடி போயிட்டு ஒரு செப்பலை வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்கு மாட்டி விட அப்பதான் நம்ம ஹீரோயின் போன்ல பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்காங்க. இதை ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு செம்ம கடுப்பா, இதுக்குதான் நாங்க இருக்க வேணாம்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் வா உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம வந்துட்டு நம்ம எங்க வீட்டுக்கு போலாம், எங்க அம்மா கண்டிப்பா வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்க போன்ல ஹீரோ வர 10-15 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டான். ஊர் ஃபுல்லா நம்ம ஹீரோ தேடிட்டு லாஸ்டா வீட்டுக்கு வர ஹீரோயின் படிக்கல வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ என்னாச்சு ஏன் இங்க இருந்து போறியான்னு சொல்லி கேட்க உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன், ஆமா நீ பண்ண வேலைக்கு பாரு அவளுடைய வந்துட்டு லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கு, உன்னுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு ரூமர் பரவிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் அவன் இங்க இருக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோ இது என்னோட பர்சனல் விஷயம் சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்னுடைய பர்சனல் விஷயமும் தான், ஏன்னா நான் அவளை லவ் பண்ண 8 வருஷமா நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமா அவன் இந்த இடத்துல இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல ஹீரோக்கு ஒரு மாறி எடுது. நம்ம ஹீரோ போற ஹீரோயினை நம்ம தடுத்து, இங்க பாரு நானுமே வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் டைமா உன்னை எப்ப பார்த்தோன்னா எனக்கு அப்பவே உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் எப்படி எல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படி எல்லாமே நீ இருக்க, எனக்கு அதனால உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இதுக்கப்புறமா வீட்டுக்கு வரதும் வராததும் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோ மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க ஃப்ரெண்டை தடுத்து நிப்பாட்டி, ஆமா நீ எதுக்கு என்ன லவ் பண்ணேன்னு சொன்னு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன், ஆமா நான் உன்னை வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது, ஆனா அதை உனக்காக நான் விட்டுட்டு கெஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிச்சோ, நீ உன்னோட தங்கச்சி நான் எல்லாமே ஒரே வீட்டுல தங்கலான்னு சொல்ல ஹீரோயின் இங்க பாரு நான் உன ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், இதுக்கப்புறமும் நான் ஒரு ஃப்ரெண்டா தான் பாப்பேன்னு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் சரி ஓகே நான் என்னுடைய மனசுல இருந்த சொன்ன நீ உன் மனசுல இருக்க சொல்லிட்டு உன்னுடைய வந்துட்டு ரிப்ளைக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு கொடையை கொடுக்க நம்ம ஹீரோயின் ஹீரோ தேடி போயிட்டு, ஆமா என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் பொய் தானேன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் கிடையாது, உண்மையாவே நான் உன்னை லவ் பண்ண தெரியுமா, என்னைக்கு உன்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்து உன்னை வந்துட்டு உன்னுடைய கெஃபேல வந்து பார்த்ததும் அன்னையில இருந்து எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதுக்கப்புறமா நீ என்னுடைய வீட்டுல வந்து தங்கந்து ஒரு மூமெண்ட்டையும் நீ வந்துட்டு என்ஜாய் பண்ணி உன்னோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தது, சோ இப்படி என்னுடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு பொண்ணை பாக்குறப்ப என்னுடைய லைஃப்ல நீ வந்துட மாட்டியா, நான் நிறைய தடவை ஏங்கி இருக்கேன், இந்த கான்ட்ராக்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன், அன்னைக்கு நான் என்னோட அங்கிள் கிட்ட வேலைக்கார பொண்ணுன்னு சொன்னப்ப கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், உண்மையாவே நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ஹீரோவை லவ் பண்றாங்க போல இருக்கு, அதாவது கெஃபேல பார்த்ததுல இருந்தே. சோ இந்த கான்ட்ராக்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா இப்போ உடனே நம்ம ஹீரோ சொன்ன உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. சோ இப்போ நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஆஃபீஸோட பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா உன்னை லீகலா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கெஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அங்கிளுக்கு எதிராக வந்துட்டு ஆஃபீஸ்ல வந்துட்டு இந்த ஊழல்லாம் பண்ணியிருப்பான், அது எல்லாத்தையுடைய வந்துட்டு எது எவிடன்ஸும் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காமிக்க ஹீரோவோ வந்துட்டு அந்த ஹீரோடைய வந்துட்டு சிஇஓ பதவி கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோக்கு அவனுடைய சொத்தெல்லாம் திரும்ப வந்துடுது. அங்கிள் வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ ஒரு பொண்ணை ஏமாத்தி அதாவது கான்ட்ராக்ட் போட்டு நீ வந்துட்டு அந்த பொண்ணு உன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோ இல்ல, இதுக்கப்புறமா நான் ஹீரோயினை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு உண்மையாவே நான் குழந்தை பெற்றுப்பேன், இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து செம்ம ஹாப்பியா கிளம்ப. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஹீரோடைய தங்கச்சி ஹீரோயினுடைய தங்கச்சி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, உனக்கு அப்பா எல்லாம் இல்ல டென்ட் இருந்தா என்னன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நான் தான் இவளுடைய அப்பா, இப்ப என்ன குட்டி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தங்கச்சியை கூட்டிட்டு போவேன். ஐயோ எவ்வளவு ஹேண்ட்ஸமான அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குட்டி பசங்க பேசிட்டு இருக்கேன். ஹீரோயின் இங்க வந்து கஃபேல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பேப்பர் மாதிரி ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறான். அந்த இன்விடேஷன்ல இதுக்கப்புறமா லைஃப் டைமா என்னுடைய ஒய்ஃப் ஆகிறதுக்கு நீ ஓகே வச்சலாம் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் செம்ம ஹாப்பி ஆகி உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்னு கேட்க நம்ம ஹீரோவும் என்னுடைய எல்லா
பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், உன் தங்கச்சி கூட, அதாவது நம்ம பொண்ணு கூட நம்ம ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினா ஹக் பண்ண. இப்படியே இந்த மூவி செம்ம ஹாப்பிங்கா முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இருக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.